அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து பல மீட்டிங்கில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அருமையான பாஸ்டர் பீட்டர் அவருடைய ஆலயத்தில் பேசுவது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது, என் வாழ்க்கையில் உற்சாகத்தை கொடுத்தது. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் வெளிநாடு போக வேண்டியது இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. சத்துரு பல சதித்திட்டங்களை இடுவான். தடைகளை தகர்த்துப்படுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் தடைகளை மீறி ஆண்டவர் கொடுக்கிற தருணங்களை வல்லமையான அவருடைய மகிமை விளங்கும் தருணங்களாய் மாற்றுவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனக்காக ஜெபிக்கும் பக்தர்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஜெபத்தினால் இதுவரை நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், வேத வசனத்திற்குள் செல்லுவோம். ஆகாய் 1ஆம் அதிகாரம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செலுத்தியலின் குமாரனாய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவ போடப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தனால பையிலே போடுகிறவனா சம்பாதிக்கிறான். உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கன்சிடர் யோர் வேஸ். இது கர்த்தருடைய வழிகளை சிந்திக்கும் ஒரு காலம். இருவழி சந்திலை கட்டப்பட்டிருந்த கழுதைக்குட்டி போன்றிருக்கும் நம்மை அவிழ்த்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னை மகிமைக்காக வாகனமாய் பயன்படுத்தின நம் ஆண்டவர் இன்றும் எனக்கு தேவை என்று நம்ம பார்த்து சொல்லுகிறார். இது என்ன காலம்? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும் காலம். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இது கட்டுவதற்கு காலம் அல்ல என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியாக இவர்கள் ஓடி போகிறார்கள். இது காலமா என்று கர்த்தர் கேட்கிறார். உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். 7ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். இருமுறை கர்த்தர் பேசிவிட்டால் மிகவும் மிகவும் அதை நாம் கரிசனையோடு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், கர்த்தருக்குத்தானே நாங்கள் வேலை செய்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதிலே தான் மும்முரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படியா? அப்படி என்றால் நான் சொல்வது உங்கள் அனுபவமா என்று பாருங்கள். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடாதை சம்பாதிக்கிறான். இது உங்கள் அனுபவமா? உங்கள் வாழ்க்கையில் திரளாய் விதைக்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் புசித்தீர்கள், ஆனால் திருப்தி ஆகவில்லை. குடித்தீர்கள், பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் உங்கள் வாழ்க்கையிலே குளிர் விடவில்லை. ஒவ்வொருவரும் கூலியை கொண்டு வந்து சம்பாதித்ததை பொத்தனால பையிலே போடுகிறான். இது உங்கள் அனுபவமா? அநேக சொல்வது நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவா நான் உழைக்கிறேன், ஆனாலும் என் வருமானம் போதவில்லையே. கடன் வாங்கி கொண்டிருக்கிறேனே, வருகிற வருமானமே வட்டியாய் நான் கட்டி கொண்டிருக்கிறேனே. எனக்கு ஒன்றிலுமே திருப்தியை நான் காண முடியவில்லை. நான் உடுத்தியும் திருப்தி காணவில்லை, புசித்தும் திருப்தியை காணவில்லை. மட்டுமல்ல, எல்லாமே நஷ்டமாய் போகிறது என்று உங்கள் வாழ்க்கையிலே சொல்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் வழிகளை சிந்தியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்று கேட்கின்றீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோம். கர்த்தர் கட்டுவார். ஆனால் கர்த்தரோடு நிற்கும் ஒரு கூட்டம் வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உன் வாழ்க்கையில் பிரதானம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேர்வுகளுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. என் வாழ்க்கையில் பிரதானம் ஆண்டுடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்பவர்கள் எவர்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் எதை சொல்வதை பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். நாம் சொல்லுவோம், எல்லாம் பிசாசு.
நிறைய தடவுகள் என்ன பாருங்க, பிசாசல்ல கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் ஓவர் டைம் ஒர்க் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் விருந்து வீட்டிற்கு போகிறோம். ஆலயத்துக்கு வராமல் அன்றைக்கு நண்பர்களோடு நேரத்தை செலவழிக்கிறோம். அல்லவா டிவி மூவியோடு செலவழித்தால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு வருகிற வருமானத்தை நான் ஊதி போடுகிறேன். ஆம், கர்த்தர் ஊதி போடுகிறார். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்தீர்கள். மகனை அழகாக வளர்த்தீர்கள். உங்களுக்கு பொருள் இல்லாத போது நகையை அடகு வைத்து பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க. ஒரு நாள் அவள் வளர்ந்து நல்ல வேலையிலிருந்து உன்னை காப்பாற்றுவான் என்று நினைத்திருந்தீர்களே, என்ன நடந்தது? பாதி கல்லூரி முடிப்பதற்குள்ளே ஒரு பொண்ணோட அவன் தொடர்பு வைத்து பெற்றோரை மறந்தவனாய் போய்விடுகிறான். அதுபோல் நம் மகளும் கூட தன் மகளுக்காக நகையை சேர்த்து வைத்து மிகவும் அழகாக பெண்ணை வளர்த்து அவள் அலங்கரிக்கப்பட்ட போது அவள் அழகை ரசித்த பெற்றோர்கள் என்னை கண்ணீர் வெடிக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்டில் பார்த்த ஒரு பையனோடு ஓடி மறைந்து விட்டு இந்த பெற்றோர் அழும்பொழுது கூட அவள் தொலைபேசியிலே உன்னோடு வர முடியாது, நான் காதலனோடு போகிறேன் என்று சொல்கிறாள். எத்தனை பேர் எனக்கு கண்ணீர் வெடிக்கிறீங்க? கர்த்தருக்கு பிரியமல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நாம் இயேசுனுடைய படத்தை வைத்து ஒரு வசனத்தை வைத்தால் அவன் தேவதை கொண்டு வந்து பக்கத்தில் வைப்பான். அவன் நினைக்கிறான் நம்முடைய ஆண்டவரும் அவனுடைய கடவுளும் பார்ட்னர்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, என்னை எல்லாம் ஒரு தேவன் பூமியில் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் வெறுக்கிற ஒன்று விக்கிர ஆராதனை விபச்சாரம். அவிசுவாசியோடு விசுவாசிக்கு என்ன தொடர்பு? பேலியாளின் பிள்ளைக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கும் என்ன தொடர்பு? சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் அவங்கள்ட்ட போய் அவங்கள நல்லவங்களாக மாற்றிடலான்னு. நான் சொல்கிறேன், என்றைக்குமே வியாதிதான் பரவுமே தவிர சுகம் பரவாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கெட்டவனை நல்லவன் ஆக்கலாம் என்று சொன்னால் அவனில் இருக்கும் வியாதி உன்னை தொத்தி விடும், அவனுடைய பழக்கம் உன்னை தொத்தி விடும். ஆனால் நீங்கள் ஒரு பரிசுத்தவானை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தவானோடு நீங்கள் தொடர்பு வைக்க வேண்டும். அப்பொழுது இருவர் ஒருமனப்பட்டு என்ன கேட்டாலும் கர்த்தர் சொல்லுவார். 2 பேர் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு அவர் நடுவில் கர்த்தர் இருப்பார். யாரோடு பழகுகிறாய்? யாரோடு உள்ள உறவு இருக்கிறது? யாரோடு நீ ஒரு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நேரத்தை வீணாக்குகிறாய்? யாருடைய ஆலோசனை கேட்கிறாய்? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்ததோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து கொண்டு வந்ததை நான் ஓதி போடுகிறேன். ஏன்? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடிலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஒரு அருமையான உதாரணத்தை நான் சொல்லவா? தாவீது சொன்னான், அவனுடைய ஆலயத்தை கட்டாமல் என் மஞ்சத்தில் நான் ஏறுவதில்லை. You don't sleep in his bed, maybe sleeping in the floor. What a wonderful commitment he had with the Lord. ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவதிலே எவ்வளவு அதிகமான ஒரு அர்ப்பணிப்புள்ளவனாக இருந்தான். அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய வீட்டை கர்த்தர் கட்டினார். உன் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு முன்பாக அவனுடைய வீட்டை கர்த்தர் கட்டி முடித்தார். கர்த்தர் கட்டுவார். பிரையாரிட்டி. அவருடைய ராஜ்ய தேர்வுகளுக்கு கர்த்தர் வீட்டை கட்டுவார். வாகன வசதியை கொடுப்பார். நிச்சயமாக பிள்ளைகளை அவர் போதிப்பார். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தரை கனப்படுத்துவதை கர்த்தர் கனப்படுத்துவார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னது என் ஆண்டவர் அல்லவா? எப்படி உன் ஆத்மா வாழ்கிறதோ அப்படிதான் நீ வாழ்வாய். அப்படித்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை பார்த்து கேட்பீர்கள், அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? ஆண்டவரே சொல்லி கொடுப்பார். 8 வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மலை மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அதில் மேல் நான் பிரியமாக இருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, கடின உழைப்பு, ஆண்டவருக்காய் மலையேறும் அனுபவங்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பரிசுத்தவான ஒரு மலையில் ஏறி இருக்கிற ஆபிரகாம் மோரியா மலையிலே, அதுபோல் மோசே சீனாய் மலையிலே பார்த்தால், எலியா கர்மேல் மலையிலே, இயேசு கல்வாரி மலையிலே. உனக்கு ஒரு மலை உண்டல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை மேல் ஏறுங்கள். மலை மேல் ஏறும் அனுபவம் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கூட மலை மேல் ஏறுகிற உனக்கு மகிமையான ஒரு அனுபவம் உண்டு.
மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாக இருப்பேன். ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நாம் செய்கிற இந்த கனமான கட்டும் பணியிலே கர்த்தர் கூட இருந்து அதில் பிரியமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடைய என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, the latter part of your life will be more glorious than the former one. முன்னால் இருந்ததை விட இனிமேல் வரப்போகிற நாட்கள் மகிமையின் நாட்களாக இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்? மலை மேல் ஏறுவேன், மரத்தை வெட்டுவேன், கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இதைத்தான் நான் வேதத்தில் பாருங்கள். இன்னொரு கட்டின ஒரு கூட்டத்தை குறித்து நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றார். முதன்முறை நீ அறிய வேண்டிய ஒன்று, இப்பொழுது இருக்கிறது நெருக்கம், இடுக்கம் போதாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் போதும். ஆமாம், உலகத்தில் நான் பார்க்குறேன், வீடு கட்டினா போதாது, இன்னொரு வீடு கட்ட வேண்டும். வாகனம் வாங்கலாம் போதாது, இன்னும் இதை விட விலையேற ஒரு கார் வாங்க வேண்டும். எல்லாம் போதாது என்று சொல்கிறார்கள். சாப்பிட்ற சாப்பாடு போதாது, இன்னும் அதிகமாக சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி பண்ண வேண்டும். இப்பொழுது போட்டிருக்கும் வஸ்திரம் போதாது, இன்னும் விலையேறின வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். இப்பொழுது வாங்கின நகை போகாது, இன்னும் நகை வாங்க வேண்டும். இன்னும் பணத்தை சேகரிக்க வேண்டும். MA படித்தால் போதாது, MPA படிக்க வேண்டும், PhD படிக்க வேண்டும். எல்லாம் போதாது. ஆலயம் போதும் போதும் போதும். ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் போனால் போதும். 1 மணி நேரம் ஆராதனையில் பாதி நேரம் பிந்தி வருவாங்க, முடியதுக்குள்ளால் பின்னால் போவாங்க. சாதாரண இந்த டிவி முன்னால், செல்ஃபோன் முன்னால் மணிக்கணக்கில் செலவழிக்கிற மக்கள் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் கர்த்தரில் கவனமாக இருந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு கவனக்குறைவாக இருக்கிறார். கான்சன்ட்ரேட் ஆன் ஹிம் அண்ட் வொர்ஷிப் ஹிம். கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்போ மாட்டு நினைவு, வீட்டு நினைவு, பொழுதுபோக்கு நினைவு, ஆராதனை முடிஞ்ச பிறகு எங்கே போகிறோம், என்ன சமைக்க போகிறோம், இந்த நினைவிலே போயிட்டுருக்காங்க. கர்த்தரை நினைக்கிற நினைவுகள் எங்கே? அவர் ஆராதிக்கும் ஆராதனை எங்கே? முழு மனத்தோடு முழு ஆத்மாவோடும் அவடத்தில் நான் அன்பு கூறுவேன்னு சொன்ன அந்த அன்பு எங்கே? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலம் முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, சேவிக்க, அன்பு கூறும் ஒரு காலம். அரைகுறையான வாழ்க்கை போனது, 50% வாழ்க்கை போனது, 90% வாழ்க்கை போனது. கர்த்தர் டிமாண்ட் டோட்டல் கான்சக்ரேஷன் கமிட்மெண்ட். 100க்கு 100 கேட்கலாம். ஏன் ஆண்டவர் 100க்கு 100 கேட்குறாரா? 100க்கு 100 உனக்காக கொடுத்தார். சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் எப்படி எனக்கு தெரியும்? இந்த ரோம போர் வீரன் ஒரு ஈட்டியால் குத்துன்னு அனுப்பொழுது தண்ணி வந்தது. அது என்ன காட்டுகிறது? கடைசி சொட்டு ரத்தவரன் சிந்தி விட்டேன், இனி இருப்பது தண்ணி. அதையும் சிந்திக்கொண்டே இருந்தது. கண்ணீரை சிந்தினார், செந்நீரையும் சிந்தினார். எதற்காக? உனக்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரியிலே, சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார். கடைசி சொல்லிட்டு ரத்தம் வர சிந்தினார். இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, பரலோகம் போகும் பொழுது அப்படி ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஆவியை எடுத்து கொண்டு போனார். 50வது நாள் அந்த ஆவியையும் கொடுத்து விட்டார். பெந்தேகோஸ்து அந்த நாள் வந்தபோது எல்லோரும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். என்ன கொடுக்கவில்லை? ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனை கொடுத்த ஆண்டவருக்கு நீ கொடுப்பது என்ன? ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் ஆராதனையா? என் பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், திஸ் இஸ் நாட் யுவர் டே, இட்ஸ் காட்ஸ் டே, never will be your day. இந்த நாள் இனிமையும் இப்பொழுதும் என்னைக்கும் ஒரு நாளாக இருக்காது. அது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால் உன் சுக வாழ்வு தளர்க்கும். அப்படி என்றால் நீ வாங்குகிற வருமானத்தை யார் ஊதி போடுறா? ஆண்டவரே ஊதி போடுறாரு. அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்தாய், ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறாய்.
சிஸ்டர் எப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க? 5 மணிக்கு போயிடும் சிஸ்டர். ஆச்சரியமாக இருந்து 5 மணி ஆராதனைக்கு போனீங்களா கேட்டால் 8 மணிக்கு வேலைக்கு போகணும் சிஸ்டர்வாங்க. இல்லை, கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாள் என்று அனுசரிக்க நீ மறவாதிருப்பாயாக. நாங்கள் விசாரணை பண்ண மாட்டோம், விக்கிராரணை பண்ண மாட்டோம். ஆமாம்மா, ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனீங்களா? எல்லாரும் ஆலயம் 7 மணி ஆரம்பிக்கிறதா 7 மணிக்கு போனீங்களா? ஒரு டைரி வச்சு சொல்லுவோம்மா. பிள்ளைங்க கரெக்டாக போனாங்க. ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் 8 o'clock ஷார்ப், 8 மூடிடும். 7:30 போய் நிற்பாங்க. வேலை உடனே கிளாக் பண்ணணும். 8 மணிக்கு அங்கே போய் நிற்பாங்க. ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டோம். லீவ் எடுத்தால் லாஸ் ஆஃப் பே. ஆனால் சர்ச்சுக்கு லீவ் எடுத்தால் லாஸ் ஆஃப் லைஃப். அது நினச்சிங்க. நீங்கள் ஆண்டவர் பார்க்க மாட்டேன் நினைக்கிறேன். ஆண்டுக்கு லீவ் லெட்டர் கொடுத்தீங்களா? யாருக்குன்னா லீவ் லெட்டர் கொடுங்க. கர்த்தருக்கு லீவ் லெட்டர் கொடுக்க முடியாது. இட்ஸ் எ சின். அது ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். கர்த்தருடைய நாளை நீ மனமகிழ்ச்சி நாள் என்று நினைப்பாயனா சுக வாழ்வு தளர்க்கும். When they said to me, let us go to the house of the Lord, I was glad. Are you glad? I said. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது உன் உள்ள மகிழ்ச்சி கொண்டதா? அல்லாவிட்டா போரிங். யங் பீப்புளாம் சொல்லுவாங்க, ஹோலி லைஃப் இஸ் போரிங், ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். வேதம் சொல்கிற அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிற மனுஷனுக்கு கொடுக்கிற ஆனந்த தைல அபிஷேகம். You'll be happy all the time. Happy is the man whose sins are forgiven. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகலன்னா பிள்ளைங்க பாடமே தெரியாது, அப்படியே முழிப்பாங்க. ஒரு வாரம் ஆலயத்துக்கு போகலைன்னா அப்படி தான். உனக்கு தெரியாது how to live in this week when you lose one Sunday. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை உனக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். ஐயோ, என் மனைவி எனக்கு ஜீவன், என் பிள்ளைங்க எனக்கு ஜீவன். அவங்க ஜீவனை எடுப்பாங்க. அந்த ஜீவனை கொடுக்குற கர்த்தருக்கு நீ கொடுப்பது என்ன? மாறுங்கள். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் எனஃப். நீ இருக்கிறது போதாது, உன் ஜெப ஜீவியம் போதாது, உன்னுடைய அர்ப்பணிப்பு போகாது. யாருக்காவது ஸ்கூல் பில் கட்டணும்னா கரெக்டாக எண்ணி கொடுக்குறீங்களே, கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா ஸ்கூலில் 10ல் 1 கேட்டாங்களா? 100க்கு 100. எங்கள் ஆண்டவர் 10ல் 1. வெரி கன்சிடர்ட் காட், வெரி கன்சிடரபிள். 10ல் 1 தான் கேட்குறார். ஏன்னா அவருக்கு பணமாக இல்லை, வெள்ளியும் பொண்ணு என்னுடையது என்று சொல்கிறார். அப்படியா உணத்தில் எதுக்கு எதிர்பார்க்குற ஒரு தசம பாகத்தை? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை நேசிக்கிறாயா என்பதற்கு ஒரு அடையாளம். எல்லா பொண்ணும் வெள்ளி எங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். நீ போடுற பேப்பர் வேல்யூங்க, நீங்கள் காணிக்கைப்படியில் போட்ட 10 ரூபா பேப்பர் வேல்யூங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள், எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். மலைகளும் குன்றுகளும் அவரை ஆராதிக்கின்றது, வெளியின் மிருகங்கள் அவரை ஆராதிக்கின்றது, சந்திரமும் சூரியனும் அவரை ஆராதிக்கின்றது. நீ எப்படி உன் தேவனை நீ ஆராதிக்கிறாய்? உண்மையாக சொல்கிறேங்க, நான் டைது கொடுக்கறதில்ல, 110 கொடுக்குறது. எனக்கு வர்றதுக்கு எல்லாமே ஆண்டவருக்கு, எல்லாம் ஆண்டவருக்கு. ஒரு சாரி கூட கடையில் போய் வாங்க மாட்டேன். ஒரு செருப்பு கூட, ஒரு வருஷத்துக்கு ஒரு செருப்பு தான் போட்டிருக்கேன் நான். எல்லாம் ஆண்டவருக்கு. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் பணம், என் சுகம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் என் வாழ்க்கையில் கிடையாது. ஏன்? இந்த வேதமானது என் அனுதின உணவை பார்க்க ருசியாக இருக்கிறது. கர்த்தரோடு செலவிட ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே வருது. அது எங்கேயோ என்னை கொண்டு போகுது. ஏதோ மலை உச்சியில் இருக்கிற மாதிரி, ஹாலிடே ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தனை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், நான் வெட்டுவோம் பாருங்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு உத்தரத்தை வெட்டுவோம். வெட்டுவதற்கு என்ன அவங்க சொன்னாங்க? நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னாங்க. எலிசாவே, நீ எங்களோடு வர வேண்டும். ஏன்? அவர் வெட்டுறவரா? அவர் தீர்க்கதரிசி. கோடாலி வச்சு வெட்டுறாள் கிடையாது, அவர் தீர்க்கதரிசி. அப்படி ஏன் அழைச்சாங்க? பிரசன்னம். பிரசன்னம் இஸ் அ கேரியர் ஆஃப் தி பிரஷியஸ் கார்கோ தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை சுமக்கிற ஒரு தேவ மனுஷன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, 6 லட்சம் மக்களை வழி நடத்துகிற மோசே ஆண்டவர் கேட்டா, ஒருவேளை கேட்டிருந்தானா 6 லட்சம் மக்களுக்கு என்ன தேவை மோசேன்னு கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? அப்பா, வண்டி வண்டியாக அரிசி வேணுப்பா, லாரி லாரியாக வேணுப்பா, பேட்டா ஷூ ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. என்ன சொல்ல போனால்
ஆண்டவரே தண்ணி பிஸ்லரி வாட்டர் எல்லா வீட்லேயும் சப்ளை பண்ணுவோப்பா, எல்லாருக்கும் கொடை வேணும் ஆண்டவரே, ஏர் கண்டிஷன் பண்ணுவான், என்னெல்லாமோ சொல்லியிருப்பேன் எனக்கு அறிவுக்கு தக்கதா. மோசே சொன்னா பாருங்க, கைத்தட்டு ரெடியாக இருங்க, உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உங்களுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் என்னை நீர் கொண்டு போக வேண்டாண்டா. ஆண்டவரே நான் நீங்கள் லீடர். இப்போல்லாம் அந்த கட்சிக்காரங்கெல்லாம் பதவிக்கு எப்படி போட்டி போடுறாங்க, குட்டி குட்டி கட்சியில் இருக்கவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. ஆனால் மோசே யார் தெரியுமா? 6 லட்சம் மக்களுக்கு ஒரே லீடர். அவன் சொல்கிறதா நடக்கும், அவன் கோலை நீட்டினா தான் நடக்கும். ஸோ பவர்ஃபுல், ஸோ பவர்ஃபுல். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ லஞ்சம் வாங்கி கொள்ளை அடித்து பெரியவனாக இருக்கலாம், அதுதான் அவன்கிட்ட கிடையாது. அதுதான் கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் கையில் காசே கடவுள் கொடுக்கல. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 6 லட்சம் மக்களை வழிநடத்துகிற மோசே கையில் காசே ஆண்டவர் கொடுக்கல. இனி மனுஷன் என்ன மதிக்கிறான்? அப்பா பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம்ப்பா, நீங்கள் சொல்கிறீங்களே ஊழியம்னெல்லாம் கட்டுறதெல்லாம் சொல்கிறீங்களே, பணம் இருக்கான்னு. மோசே கையில் எவ்வளோ பணம் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளோ பணம் இருந்தது? கர்த்தரே அவனை நடத்தினார், கர்த்தரே அவனை உணர்த்தினார், கர்த்தரே அவனை தேவையை சந்தித்தார். when God calls you, he'll provide every need. யெகோவா ஜைரே God, யெகோவா ஈரே தேவன், யெகோவா ஷம்மா தேவன், யெகோவா நிசி தேவன், எல் ஷடாய், எல் எலியோன், ஆல் பவர்ஃபுல். நீர் வர வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரசன்னத்தை யாரும் கேட்காட்டா ரசிகன், நான் பிரசித்துட்டே இருப்பேன். என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே உம்மிடத்தில் ஒன்று நான் கேட்குறேன், நீர் என்னோடு கூட வர வேண்டும். இப்போ நான் ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறேன். என் சன்னெல்லாம் சொல்லுவோம், அம்மா தனியாக போக முடியாதும்மா உங்களால். எப்படி நீங்கள் போவீங்க? எப்படி ஃப்ளைட்டெல்லாம் மாற்றிட்டு போவீங்க? அப்படியே பெரிய படியில் இறங்கி வரணுமே, அது எப்படி பண்ணுவீங்க? கேன் யூ மேக் இட்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்போவுமே கேட்பேன். ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன். பயப்படவே இல்லை. எங்கன்னா எங்கன்னா கடவுள்கிட்ட போக போகிறோம், அவ்வளோதான். இந்தியாவிலேருந்து போகணும் தான் இருக்குது, ஆஃப்ரிக்காலேருந்து போகலாம்ல. அதனால் எனக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. டூ ஆர் டை ஃபார் காட், நவ் ஆர் நெவர். He is with me, nothing can shake me, is found me, who can be against me. அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு கவலையே கிடையாது. தனியாக பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் பிறந்த ஊர் கன்னியாகுமரி, பள்ளியாடி, பட்டிக்காடு ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு சின்ன வீட்டில் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். நீ பேக்கை ட்ராக் பண்ணிவிட்டு ஆப்பிரிக்கா போகிறேன்னா கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். என்னோடு கூட வந்தானா என்னன்னா பண்ணுவான்ட்டு, நீ வரட்டோன்னா என்னை கொண்டு போவானா. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எங்கே கைவிடல? என் பாத்ரூமில் கூட அவர் என்னை கைவிடுறதில்லை. என்றைக்கே வழுக்கி விழுந்து என் எலும்பு உடஞ்சிருக்கலாம். எத்தனை பேர் சொல்லுவாங்க, பாத்ரூமில் வழுக்கி விழுந்து என் எலும்பு உடஞ்சிருந்து. இதுவரை ஒரு எலும்பு உடையில்லைங்க, ஒரு எலும்பு உடையில்லைங்க. ஏன்னா என் கையை பிடிக்கிற ஒரு கடவுள் என் கூடயே இருக்கிறார். எத்தனை தடவை நான் அந்த பிளெயினில் ஏற சமயம், எஸ்கலேட்டரில் ஏற சமயம் எல்லாம் தவறி இருக்கேன். ஆனால் சம்படி பிக்னியா உன்னை என் கையை பிடிச்சி தூக்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ என்னோடு கூட வர வேண்டும். ஒன்றை அவங்க வெட்டுறதுக்கு போனாங்க, உத்திரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. தே ஆர் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஸோ லவ்விங் பீப்புள், கேரிங் பீப்புள், வில்லிங் பீப்புள். அவங்க எல்லாருமே உற்சாகமாக வெட்டுறாங்க. ஏன்னா வீடை கட்ட போகிறோம், நம்மளே வெட்டி கட்ட போகிறோன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு ஆளுடைய கோடாரி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடும். என்னை கேட்டுக்கொண்டது அன்றைக்கி நான் யாரோ சொல்லிருக்கேன், நீ ஒன்றை இழக்கிறதுக்கு முன்னால் அவங்க கொஞ்சம் லூஸாக இருக்கும்னு. கோடாலி உள்ள காம்பு இழக்கிறதுக்கு முன்னால் அது லூஸாக இருந்திருக்குன்னு. லூஸாக இருந்தது தான் அது லாஸ்ட் ஆச்சு. ஆமாம், சில வேளை நம்ம ஆளுங்க லூஸ் ஆகிடுறோம், அதனால தான் லாஸ்ட். நம்ம உலகத்தில் இழந்து போயிடுறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ டைட்டாக இருக்கணும். வேதம் சொல்லுது, அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அதுக்கு உதாரணம் யாக்கோபு தான். காலை பிடிச்சிட்டான் பாருங்க, காலை பிடிச்சான், விட மாட்டேன், போக விடுது, பொழுது விடுது, விட மாட்டேன். அந்த உறுதியாய் பற்றி கொள்வது, என்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை விட மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மகா பெரிய ஏக சக்கரவர்த்தி, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், கோலியாத்த ஒரு கல்லுனால் அவனை வீழ்த்துகிற தேவன் எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு பிடிக்க அடங்கினாரு? நம்ம பிடிக்க அடங்கிட்டாரு. ஜெபமன்னம் பிடிக்கி அவர் அடங்குவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை உதைத்து தள்ளி விட்டு போகிற ஒரு பொல்லாத கணவனும் அல்ல, பொல்லாத மனைவியும் இல்லை.
ஒருபோதும் உன்னை கைவிடாதவர். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ லூஸ் ஆனதான் நீ லாஸ்ட் ஆவ. எங்கேயோ நீ லூஸ் ஆயிட்ட, அதனால தான் நீ இழந்து போகிற. இல்லை, நீ உறுதியாக அவரை பற்றி கொண்டு இருக்கணும். ஐயோ எஜமானே, இது இரவல் வாங்கப்பட்டதே. ஆமாம், வாழ்க்கை இரவல். எத்தனை பேர் பணத்தோடு பிறந்தீங்க, பணத்தோடு போக போகிறீங்க. எத்தனை பேர் நகையோடு பிறந்தீங்க, நகையோடு போக போகிறீங்க. இடையிலே வருவது இரவல். ஆண்டவர் கொடுத்த இரவல், அதை இழந்து விடாதே. வாழ்க்கை என்பது இரவல், இழந்து விடாதே. உறுதியாய் பற்றி கொண்டு. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு பொருளை விட இன்னொரு ஆளுக்கு பொருள் என் கையில் இருந்தால், அது புக்காக இருந்தால் கூட, எவ்வளோ புக்கு இருக்குது எங்கள் வீட்டில். ஆனால் ஒரு ஆள் ஒரு புக்கு கொடுத்தாரு வாசிக்கிறதுக்கு, திருப்பி தரணும்னு சொன்னார். நேற்று வர அது பத்திரமா இருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இன்னொரு ஆளுக்கு புக்கு. உங்கள் வாழ்க்கை இல்லைங்க, ஆண்டவர் கொடுத்த இரவலுங்க. இரவல் கொடுத்தவர் திருப்பி கேட்பாருங்க, இல்லைன்னா விட மாட்டாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய, யூ கேனாட் லூஸ் இட். நீ ஏன் இழந்த? அது லூஸாக இருந்தாலும் இழந்த. உனக்கு பிடி நழுவிட்டு, நீ உறுதியாக பிடிச்சிருந்தா அது விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது. நீ நழுவ விட்ட. யூ லாஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உன்னுடைய தருணத்தை நீ இழந்துட்ட, நழுவ விட்டுற. பொன்னான தருணங்களை நழுவ விடுற முட்டாள்களை உலகத்தில் பார்க்கலாம். ஏன் முட்டாள்னு சொன்னா, முடியும், அவங்களால முடியும். அறிந்தும் தவறு செய்கிறாங்க. அறியாமல் செஞ்சாலாவது அவங்கள மன்னிச்சிடலாம். அறிந்தும் தவறு செய்யறதுன்னா நான் சொல்கிறேன், நான் அறிந்தும் தவறு செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாவீது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் அவன் யுத்த வீரன். அவன் யுத்தத்துக்கு போன அவனுக்கு நல்லாவே தெரியும். வாலிபனாக இருக்கும் பொழுது கோலியாத்தை வீழ்த்தினவன். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது கொம்பு தைல அபிஷேகத்தை பெற்றவன். ஆண்டவருக்கு என்று அருமையான கீதங்களை பாடினவன். கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ஜீவன், கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் பலன், எல்லாம் அழகழகா பாட்டு பாடினா தான் சங்கீதக்காரர் தான். சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். இதயத்துக்கு ஏற்றவன். அவன் என்ன பண்ணார் தெரியுமா? லூஸ் பண்ணார். லூஸ். ஏன்னா யுத்தத்துக்கு போகும் காலத்திலே அவன் வீட்டில் இருந்து விட்டு எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பினான். ஐடில் பிரெயின் இஸ் a workshop for the devil. எவன் ஐடில் சோம்பேறியாக இருக்கானோ அவனுடைய மூளை சாத்தானுடைய தொழில் கூடம். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் நெவர் கமிட்ஸ் இன். கடினமாக உழைக்கிறவங்க கடினமாக உழைக்கிறவங்க நிச்சயமாக கையை நழுவ விட மாட்டாங்க. கிரிப் இருக்கும், வேதத்தில் உள்ள கிரிப் இருக்கும், நழுவ விடவே மாட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, அதனால தான் மொட்டை மாடிக்கு போய் அடுத்த வீட்டு பொண்ணை எட்டி பார்த்து பாவம் செஞ்சான். லூஸ் 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 லைஃப். லூஸ் லைஃப். எங்கே இருக்கணும்? உனக்கு இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல. ராஜா எங்கே இருப்பான்? யுத்த களத்தில் இருப்பான். ஹாலிடே ரிசார்ட்டில் இருப்பான். என்னை யுத்த வீரனாக இருக்கிற நீ என் ஹாலிடே ரிசார்ட் மென்டாலிட்டியில் இருக்கிற யுத்த வீரன் நீ. யூஆர் ஆர்மி ஆஃப் காட். நீ கர்த்தருடைய சேனையில் தலகர்த்தனாக இருக்க வேண்டிய ஆள். எங்கே தளர்ந்து போயிட்டீங்க? பிடியை விட்டீங்க. சோம்பேறியா எங்கே தூங்குனீங்க? சோம்பேறி ஏன் பைபிள் படிக்கலை? சோம்பேறியா என் வேதத்தை வாசிக்கலை, தியானிக்கலை? சோம்பேறியாக ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கலை? யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட். அதனால தான் அவன் அழுவ விட்டுட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் ஒன் பாயிண்ட், அவன் பச்சைப்பாலோடு செஞ்ச பாவம். அது ஒன்று தான் அவனுக்கு கரும்புள்ளி வச்சதுங்க. உங்கள் சரித்திரத்தில் கரும்புள்ளி வைக்க விடாதீங்க. என்ன வந்தாலும் கரும்புள்ளி வைக்க விடாதீங்க. இட்ஸ் a குட் மேன். பட் உங்கள் பட்டு வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில். அதுக்காக நீங்கள் போராடுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பாவம் தனியாக வராது, தொடர்ந்தே வரும், பிள்ளைக்குட்டியோடு வரும். ஆமாம், இப்போ அந்த பாவம் செஞ்சால் அந்த பச்சைப்பா சொல்கிறேன், என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு. அதுக்காக அவன் பேரை காப்பாற்றுறதுக்கு அவளுடைய கணவன் உரியாவை யுத்த குளத்துலேருந்து கூப்பிடுறான். பார்த்தீங்களா எப்படி லூஸாக போயிட்டார்? இஸ் எ லூஸ். ஆஸ் வி லாஸ்ட் கூப்பிடுறான். அவனை பார்த்து உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறான். இல்லை, அவன் அப்படி கிடையாது. அவன் கட்டுறவன். மென்டாலிட்டி டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுன்னு மென்டாலிட்டி உள்ள ஆள் ஒய்ஃபாக, வீடா, சொத்தா, சுகமாக, டிவியா, மூவியா ஒன்றும் மனசில் ஏறாதுங்க. நான் சொல்கிறேங்க, ஒன்றே ஒன்று தான், பேட்டில் ஆஃப் த லார்ட்.
கர்த்தருடைய யுத்தம் என்பது தான் மனசில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. கர்த்தரையே சிந்தித்து கொண்டிருப்பவங்க, வேத வாசத்தை தியானித்து கொண்டிருப்பவங்க, கர்த்தருடைய வருகையை சிந்தித்து கொண்டிருப்பவங்க, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பாங்க. அவங்க பிரெயின் ஐடல் பிரெயின் ஒரு ஃபுல் அந்த அழுக்கான சாக்கடை இல்லை, குப்பை தொட்டியும் இல்லை. ஆண்டவரே நினைத்துட்டு இருப்பாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னாச்சு தெரியுமா? அவனை குடிக்க கொடுத்தான், குடிச்சா கூட சொன்னான் கர்த்தருடைய யுத்தம். பக்கத்து வீட்டில் மனைவி இருக்கிறான், போய் பார்க்கல. இஸ் இட் ப்ரையாரிட்டி? இஸ் யுவர் ஒய்ஃப்? இஸ் ப்ரையாரிட்டி இஸ் யுவர் என்டர்டெயின்மெண்ட்? இஸ் ப்ரையாரிட்டி இஸ் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவம் செய்யணும்னு ப்ரையாரிட்டி இருக்கா? இல்லை. அந்த ப்ரையாரிட்டி என்ன? பேட்டில் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம். இன்னும் செய்ய முடியாமல் தெரிஞ்சா இன்னும் லூஸாக போகிறான் பாருங்க, டோட்டல் லூஸ். இப்போ டேவிட் அந்த உரியாவுக்கு டெத் சென்டென்ஸ் எழுதி அவனை யுத்த களத்துக்கு அனுப்பி அவனை கொன்று போட்டுறான், வஞ்சகமாக கொன்றுறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் என்ன வாட் ஹி லாஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துட்டான். பிரசன்னத்தை இழந்தவங்க எப்படி இருப்பாங்க? குழப்பத்தில், கசப்பில், வைராக்கியத்தில், துன்பத்தில், துக்கத்தில், வருத்தத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ தான் நாத்தான் தீர்க்கதரிசி கதை போல் சொல்கிறான். ஒரு பணக்காரன், அவனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, ஒரு குட்டி ஆடு ஒரு ஆள் வீட்டிலேருந்து அந்த குட்டி ஆடை எடுத்து பிரியாணி பண்ணிட்டான்னு. அவன் கேட்குறான், யாரவன் நாளை தண்ணி அவன் கொடுக்கணும்னு சொன்னான் பாருங்க. நேற்று நீ தான்டா அந்த மனுஷன், நீ தான். ஐ வாண்ட் ப்ராஃபிட்ஸ் லைக் திஸ் இன் சென்னை, be able to talk to the politicians. இந்த பெரிய அரசியல் தலைவர்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணுறாங்க, எங்களை யாரும் அடிச்சிடக்கூட கத்தாவே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடுறாங்க. ஜெபம் பண்ணுங்க, நாத்தான் எங்கள் தீர்க்கதரிசி எழுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அரசியல் தலைவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு தைரியம் உள்ள தீர்க்கதரிசி எழுப்புங்க ஆண்டவரே. ஒப்புரவாய் காம்ப்ரமைஸ் பண்ணி சலாம் போடுறவங்களே இல்லை, நீதான் அந்த மனுஷன் சொல்கிறவங்க எழுப்புங்க. அப்படி இருந்தால் தான் அரசியல் தலைவர்களுக்குள்ள மன திரும்புதல் வரும். மேடையில் வச்சு புகழாதீங்க, அது நேபுகாத்நேச்சர் பொச்சலை போன்று இருக்கும். நீங்கள் அந்த பொச்சலை வணங்க முடியாது. உங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரை தவிர வேறு தேவன் எனக்கு இல்லை, அவரை தவிர புகழ்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. அவர் ஒருவரே தேவன், அவரை ஆராதிப்பதும் சேவிப்பதும் என் வாழ்க்கை லட்சியம். அப்போதான் அந்த ஆள் யார்? தாவீது மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே என்னை மன்னியும்ப்பான்னு. மன்னியும் ஆண்டவர் மன்னிச்சார். என்ன பண்ண தெரியுமா? அவன் சொன்னால் நாளத்தினே கொடுக்கணும்னு தாவீது 4 மகனை சாப்பிடிச்சார். ஆண்டவர் கொண்டுட்டார், 4 பேரை கொண்டுட்டார். கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையார் இறுதியில் அவன் எழுதினான் 51ஆம் சங்கீதத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்ய. ஏன்னா தாவீதுக்கு இல்லாத சந்தோஷமா? ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடனம் டிவி மூவி என்னெல்லாம் இருக்கும், ஆடியோ வீடியோ ரேடியோ என்னெல்லாம் இருக்கும், கொட்டி கொட்டி பணம் தங்க இருந்தது. ஆனால் என்ன கேட்டான்? ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும்னு கேட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பக்தர்களே, மாடி வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம். ஆனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னா வேறு சந்தோஷம் நீ அனுபவிக்கவே முடியாது. யாருங்க பாக்கியவான்? யாருங்க பாக்கியவான்? 4 மாடி வீடு கட்டினவன், மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சுருக்கவன், 10 லட்சம் ரூபாய் இல்லை 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 இல்லை. யாருங்க பாக்கியவான்? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் பாக்கியவான். அப்பொழுது தீர்க்கதரிசி கேட்டார், எங்கே விழுந்து நீ காட்டுறியா? ஆமாம், அவன் காட்டினான். உடனே அந்த கோடாலி மிதந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கதை, ஷோ மீ த பிளேஸ் வேர் யூ லாஸ்ட் யுவர் ஹோலி லைஃப். உனக்கு ஷார்ப்னஸை நீ எங்கே இழந்தேன்னு சொல்லு. ஐயா, நான் என் ப்ரேயர் லைஃப்பை இழந்துட்டேன்ப்பா, ஆலயத்துக்கு போகிற வாஞ்சி இழந்துட்டேன்ப்பா, தெரு பிரசங்கத்தை இழந்துட்டேன்ப்பா, ஃபாஸ்டிங் ப்ரேயரை இழந்துட்டேன்ப்பா, உம்மோடு செலவழிக்கும் நேரத்தை இழந்துட்டேன்ப்பா. ஐ லாஸ்ட் இட். கதறுவீங்களா? will you come back to God? will get back. நீ வருவீங்க, அழுதுகிட்டே வருவீங்களா? எல்லாம் திரும்பி கொடுப்பாரான்னு. ஷோ மீ த பிளேஸ் வேர் யூ லாஸ்ட் இட். நீங்கள் எங்கே இழந்தீங்க என்பதை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுப்பார். எப்படி? இரும்பு மிதந்தது. கேன் அயன்
float in water. இது against Archimedes law. ஆனால் மிதந்ததுங்க, இரும்பு மிதந்துங்க. உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் திருப்பி தருவார். You'll be a great man. If you come back to God, you'll get back everything what you lost. ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். I want you to come back to the place where God wants you to build. கர்த்தர் உன்னை எது கூப்பிட்றா தெரியுமா? அவருடைய ஆலயத்தை கட்டுறதை கூப்பிட்றாரு. அவர் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சு பாவு போடப்பட்ட வீட்டில் போகிறதுக்கு இது காலம் கிடையாது. இது வருகையின் காலம். இது ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு காலம். இது அந்தி கிறிஸ்துவ உபத்திரவத்தின் காலம் வந்து கொண்டிருக்கிறது. கொடுந்துன்ப நாட்கள் வருகிறது. இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை சரி செய்து ஆண்டவர் பட்சம் வந்துவிடு. அவர் உன்னை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார், விடுவிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டும் காலம் இதுவென்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அல்லவா? வெட்டுக்கிளி, முசுக்கட்டை, பூச்சி, பச்சை புழுக்கள் திண்டு போட்ட வருஷத்தின் பலனை நீ திரும்பி தருவீர் அல்லவா? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் லூஸாக போய் எல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அவங்களை காட்டும் பொழுது திருப்பி கொடுங்கப்பா, திருப்பி கொடுங்கப்பா. They come back, they will get back, Lord. Let them return. Turn and return. திருப்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். மன்னிக்க தயபரித்த தேவன் மன்னிப்பார், இழந்ததை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்கள் மனம் திரும்பட்டும். ஒரு உணர்வுள்ள ஆவியை தாரும், உற்சாகமான ஆவியை தாரும். தேவனோடு ஒப்புரவாக கற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.